ஏங்க ட்ரெண்டுங்கிற மேட்டர் நம்ம கல்ச்சர் வந்து பயங்கர தப்பா பார்க்குதோ. ஸோ இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட விஷயமா ஒன்று பண்றது கல்ச்சரே எல்லாருக்கும் ரொம்ப சீக்கிரமா இது கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறத இந்த வைரல் பண்ணிடும். எல்லாரும் அடிக்கடி பார்த்த ஃபேமஸான விஷயம் வந்து வைரல் ஆகாது. இது வரைக்கும் பார்க்காத இப்படி ஒன்று இருக்கா அப்படிங்கிற இந்த கல்ச்சர்ல இருந்து தான் உங்களுக்கு இது வைரல் பயங்கரமா ஆகும். இப்போ நம்ம பார்த்த இந்தோனேஷியா அந்த போட்ல இருந்தோ, நம்ம ஊர்ல நம்ம பார்க்காத குமாப்பட்டியில இருந்தோ ஒரு அன்னோன் விஷயம் சடனாக தான் பிளாஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நார்மலாக ஒரு ஃபேமஸான பிராண்டோட ஆடெல்லாம் எப்படியும் வைரல் ஆகாது. ஏன்னா அது எப்படியுமே அது ஃபேமஸாக தான் ஆக போகுது. ஸோ அதனால தான் வேர்ல்டுல எங்கெங்கெல்லாம் யாரோ தெரியாத வேர்ல்டுல இருந்து நிறைய கிரியேட்டருங்க இந்த வைரலிட்டி ரீல்ஸ் மூலமா ஷார்ட்ஸ் மூலமா அவங்களோட இதுக்கே பெருசாக கொண்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆப்பிரிக்கா நிறைய காட்டில் இருந்தெல்லாம் நிறைய பேர் டான்ஸ் ஆடி வீடியோ போட்டு ஹிந்தி பாட்டுக்கு போட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த கிராமமே அந்த பாட்டெல்லாம் செலிப்ரேட் பண்ணி பார்க்குறோம். இது எல்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் அன்இமேஜினபிள் திங்ஸாகவே இந்த உலகத்தில் இருந்து ரகுமான் இதை சொல்லியிருந்தாரு. ஸ்லம்டாக் மில்லியனர் படம் வந்த பொழுது இந்தியன் மியூசிக் இந்தியன் இது கல்ச்சர் மேலே பெரிய ஒரு வைரலிட்டி ஒன்று இருந்துச்சு. நம்ம சரியான டைம்ல இது ப்ரொமோட் பண்ணல. ஆனால் கொரியா சவுத் கொரியன்ஸ் வந்து பிடிஎஸ்ங்கிற ஒரு பிராண்டை எவ்வளோ ப்ராப்பராக அவங்களோட இமேஜாக வந்து பிராண்ட் பண்ணாங்கிறது பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த குமாப்பட்டியிலையும் நான் அந்த மாதிரி தான் பார்த்தேன். இது ஒரு பெரிய விஷயமா தான் பார்த்தேன். இது ஒன்றும் சாதாரண இது ஒரு ஜோக்ரியில் இல்லாமல் என்னைக்கு ஜனங்களே அந்த இடத்துக்கு நாங்கள் வரோம்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களோ இட்ஸ் கெட்டிங் பிக் அப்படி மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சது. இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊர்ல இருந்து எல்லாருமே ரீல ப்ராப்பராக டூரிசம் எப்படி டெவலப் ஆகணும் மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க.